மக்களே நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 ஆட்டுக்கால் பாயா வச்சு ஒயிட் கலரில் பாயா செய்ய போகிறோம். இது வந்து ஒரு 40 நீடிஸ் கொடுக்க போகிறோம். ஏன்னா 10 ஆட்டுக்காலில் வந்து 40 கால் வரும். ஸோ ஒரு கால் முழுசாக வச்சு 4 இடியாப்பம் வச்சு பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். ஏன் பாயா செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கிளைமேட் மேகமூட்டமாக இருந்தது. ஸோ பாயாவும் இடியாப்பமும் கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அப்படின்றதெல்லாம் இது. ஆனால் மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நனைஞ்சிக்கிட்டே தான் செய்ய போகிறோம். இப்போ இதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம ரெகுலராக செய்கிற ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் பாயை வந்து நல்ல கிரேவியாக செய்யணும். ஏன்னா இடியாப்பத்துக்கு தொட்டணுன்னா நல்லா லூஸாக இருந்தால் தான் ஃப்ரீயாக தொட்டு சாப்பிட முடியும். அதுக்கு வந்து ஆனியனை 2.5 கிலோ 2.5 kg, பேலீஃப் ஒரு 10, ஸ்டார் அனீஸ் ஒரு 10, அன்னாசி பழம் பூ ஒரு 10. இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இதுலேயே வந்து நல்ல ஃப்ளேவர் வரும். அதே நேரத்தில் வந்து இதை வந்து நம்ம ஒயிட்டாக செய்யணும். அதுக்கு வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணாமல் வெறும் பச்சை மிளகாய் காரத்தோடு செய்ய போகிறோம். பச்சை மிளகாய் 100 கிராம், கடலை எண்ணெய் 1 கிலோ. இப்போ இந்த ஆனியனை வந்து பொன்னிறமாக செவக்க வைக்கக்கூடாது. செவக்க வச்சோன்னா கலர் மாறிடும் கிரேவி. ஸோ இதை வந்து சாஃப்ட் ஆக்கணும், இந்த கிளாஸி கலரில் ஆகணும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கிறது கம்மியான டைம், மசாலாலாம் டக்குன்னு ஆட் பண்ணிடலாம். பட் பாயா போட்டு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். அப்போ தான் வந்து பாயா நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இதுக்கு வந்து நம்ம 1 கிலோ ஆயில் ஊற்றிருக்கோம் இல்லையா, பாயாலேருந்து வேறு ஆயில் வரும். அப்போ கடைசியாக நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், இந்த கிரேவி வந்து ஆயிலியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து ஆயில் அதிகமாக சேர்த்துக்கூடாது. வெங்காயம் சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜாவித்திரியும் ஸ்டார் அனீஸ் போட்டோம்ல, அதோடைய ஸ்மெல்லு தூக்குது. இப்போ இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ந்தோடனே லைட்டாக மஞ்சள் தூள், சும்மா லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். தனியா பவுடர் ஒரு 25 கிராம், மல்லித்தூள், ஜீரகத்தூள் ஒரு 25 கிராம், உப்பு ஒரு 4 விரலுக்கு அடங்குற மாதிரி, தயிர் 1 லிட்டர். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 கிராம் சோம்பு. சோம்பு போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். பாயாவில் கண்டிப்பாக சோம்பு ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அப்படின்னா, அப்படியே போட்டாலும் நம்மளுக்கு ஃப்ளேவர் வரும். ஆனால் கலர் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஒயிட் அண்ட் க்ரீன் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ அதனால் அரைச்சி போட்டிருக்கோம். இதையும் சேர்த்து ஒரு கிண்டு. பால் 1 லிட்டர் பால், ஃபுல் மில்க் க்ரீம் வாங்கிக்கோங்க, காய்ச்சி வச்சுக்கோங்க. இதையும் சேர்த்து ஒரு கிண்டு. பத்து ஆட்டுக்கால் பாயா, மொத்தம் 40 கால். இந்த பாயாவை பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா பீஸாக கட் பண்ணி வாங்குவோம். இல்லைனா அந்த மாதிரி வாங்கலை. ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒன்று சர்வ் பண்ணோன்னு நடுவில் ஒரு வெட்டு, இந்த இடத்துல ஒரு வெட்டு, அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு கட்டிங் கொடுத்து அது உள்ளே வந்து முடி இருக்கும், அதை எடுத்தாச்சு. இது மொத்தமாக பிரட்டிக்கிறோம்.
இப்போ தண்ணி ஒரு 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த 5 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் பால் மொத்தம் 6 லிட்டர் வருது கணக்கு. ஸோ நம்ம வந்து பாயா வந்து தனியாக குக்கரில் வேக வச்சு போட்டோம்னா 4 லிட்டர் போதும். அப்போ 3 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் பால் போதும். இப்போ 6 லிட்டர் இருக்கிறதுனால இந்த பாயா வேகிறதுக்குள்ளே அந்த 2 லிட்டர் குறைஞ்சிட்டு 4 லிட்டர் வரும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆளுக்கு 100 ml போட்டு ஒரு முழு காலை வச்சு சர்வ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து இது வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுறணும். வெந்ததுக்கப்புறம் முந்திரி பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணலாம். அதை நம்ம ஃபைனலாக பார்ப்போம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டோம். நடுவில் ஒரு 2 தடவை ஓப்பன் பண்ணி கிண்டுனேன். இப்போ மறுபடியும் திறப்போம். லோ ஃப்ளேம்லாம் பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வரணும், அப்போ தான் வேகும். இந்த பாயாவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா, இந்த எலும்புலேருந்து தனியாக வந்துருச்சு பாருங்கள், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இதில் வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் கொடுத்தோம். பெப்பர் ஒரு 25 கிராம் கொடுப்போம். பெப்பர் சேர்க்கறதுனால கலர் மாறாது. நம்ம மிளகாய் தூளை சேர்த்தோம்னா என்ன ஆகும்னா அந்த ரெட் கலரில் மாறிடும். அப்போ வந்து இந்த டெக்ஸ்சர் வராது, நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் வரணும். இந்த பாயாவெல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத்தில் பார்க்கலாம், அப்புறம் வந்து இந்த கேரளா சைட்லாம் பார்க்கலாம். நம்ம என்ன கடலை எண்ணெய் ஊற்றினோம், அவங்க தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியை திக்காக்கிறதுக்காக 100 பாதாம் 100 முந்திரி. பாதாமை வந்து தோல் உரிச்சிட்டு அரைச்சாச்சு, முந்திரியும் அதிலே சேர்த்து அரைச்சாச்சு. அப்படியே ஊற்றுவோம். இப்போ கிண்டிக்கலாம். அவ்வளோதான், இந்த முந்திரி பாதாமை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம், இந்த பெப்பர் போட்டு லேசாக கொதிக்க வைக்கணும். நம்ம ஆரம்பத்திலே பெப்பர் சேர்த்தோம்னா அந்த கிரேவி வந்து கொஞ்சம் கசப்பாயிடும். அதனால் ஃபைனலாக தான் பெப்பர் சேர்க்கணும். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு. அடுப்பை அணைச்சிட்டோம். நம்ம ஒயிட் பாயா ரெடி. இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு ஆட்டுக்கால் பாயா 4 கால் மட்டும் செய்கிறதா இருந்தால் இதிலேருந்து அப்படியே வந்து 10ஆக டிவைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து மசாலா உதாரணத்துக்கு 25 கிராம் போட்டிருப்பேன். அதில் எவ்வளோ போடணும் நீங்களே கணக்கு போட்டு வீட்டில் ஸ்மால் குவான்டிட்டியாக செஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்மால் ரெசிப்பியாக வந்து நம்ம ஒயிட் பாயா வந்து போடல. நார்மல் அந்த ரெட் கலரில் வரும் தெரியுமா, அது வந்து ஸ்மால் குவான்டிட்டியாக நாங்கள் போட்டிருக்கோம். அதையே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பல்க் குவான்டிட்டியில் வந்து அந்த ரெட் கலர் பாயாவும் போட்டுக்கலாம், அதையே நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 4 இடியாப்பமும் ஒரு ஆட்டுக்காலும் வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.